வணக்கம். அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பங்கள் கொடுக்க தொடங்கிட்டாங்க. யார் எங்கெங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிற அட்ரஸ் தெரியல. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அந்தந்த அட்ரஸில் போய் பார்த்து அப்ளிகேஷன் வாங்குங்க. நாங்கள் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போது இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த பேர் போட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. நான் அங்கன்வாடி பணியாளருக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு வேலைக்கும் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக வீடியோ பார்த்துட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதில் ரீசெண்டில் நீங்கள் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக விண்ணப்பதாரோட பேர், உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் நேம் எப்படி இருக்கோ அதே போல் எழுதுங்க. அதே போல் உங்களோட தகப்பனார் அல்லது கணவர் பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட முகவரியும் கைபேசி எண்ணும் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் எது கரண்ட்டில் இருக்கோ அதை கொடுங்க. எது நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு கொடுங்க. அடுத்து உங்களோட ஆதார் நம்பர். அடுத்து உங்களோட இருப்பிடம் கேட்குறாங்க. நீங்கள் இருக்கிற ஊர் பேரூராட்சியா நகராட்சியா மாநகராட்சியான்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட ஊர் பேரை போட்டு அதன் மாநகராட்சியா நகராட்சியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணுறதுக்கு கிராமப்புறமா நகர்ப்புறமா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. நகர்ப்புறமாக இருந்தால் இப்போ நம்ம சொன்ன டீட்டெயில்ஸில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அடுத்ததாக விண்ணப்பதாரோட இருப்பிடம் கிராமமாக ஊராட்சியான்னு கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த சென்டருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, அதாவது அங்கன்வாடி பணியாளராக எந்த சென்டருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ வேக்கண்ட் லிஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குகிற இடத்துல ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த சென்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா அதோட நம்பர் கேட்குறாங்க. அந்த வேக்கன்சி லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட யூனியனில் தான் போய் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குவீங்க. ஸோ அந்த சென்டர்லேயே கேட்டிங்கன்னா நம்பர் சொல்லிடுவாங்க. அதை கேட்டு நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கங்க. நம்பர் ப்ளஸ் அந்த மையத்தோட முகவரியும் நீங்கள் எழுதணும். தப்பு இல்லாமல் எழுதிக்கங்க. அடுத்ததாக கல்வி தகுதி, இதுக்கு +2 தேர்ச்சி கேட்டிருந்தாங்க. நம்ம டிகிரி வச்சுருக்கோம், நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்று கேட்குறாங்க. தேர்ச்சி நகல் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதிக்கங்க. அந்த ஜெராக்ஸை செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டு கீழே உங்கள் சைன் போட்டுருங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. அதை எழுதிக்கங்க. நம்ம மினிமம் ஏஜ் எவ்வளவு மேக்ஸிமம் ஏஜ்னு பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி உங்கள் ஏஜ் எவ்வளவு அப்படிங்கிறத எழுதிக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படிங்கிறதுனால வா அப்படிங்கிறத டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முகவரிக்கான சான்று கேட்குறாங்க. ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு, இல்லை ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, இல்லை ஆதார் கார்டு ஜெராக்ஸு, இதில் 3ல் ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம். அடுத்ததாக நீங்கள் எந்த சென்டருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சென்டர் கிராமப்புறமாக நகர்ப்புறமாக பார்த்துக்கங்க. அதுக்கப்புறமா அவங்க கேட்டிருக்க அந்த 3 விதமான கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதாவது ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த சென்டருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதே ஏரியாவுக்குள்ளே தான், அதாவது அதே வார்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணுற சென்டருக்கு அந்த வார்டை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க வார்டில் சேர்ந்தவங்களான்னு கேட்குறாங்க. அது போல் இருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்ததாக நான் அதே வார்டை சேர்ந்தவங்களாக தான் இருக்கேன், ஆனால் அப்ளை பண்ணுற சென்ட்ரு தூரமாக இருக்குது, ஆனால் பக்கத்து வார்டு உள்ள சென்ட்ரு எனக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கேற்றப்புறம் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஆமாம் இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நம்ம அந்த ஏரியாவில் இல்லைன்னா கூட பக்கத்து ஏரியாவில் வேக்கண்ட் இருக்குன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதே போல் கிராமப்புற பகுதிகளுக்கும் நம்ம இதே மாதிரி தான் தூரம் எங்கே இருக்குது, இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஆம் இல்லைங்கிறத கொடுக்கணும். அடுத்ததாக நீங்கள் திருமணம் ஆனவரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. திருமணம் ஆனவராக இருந்தால் என்னென்ன முன்னுரிமை தகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஆம் இல்லைன்னு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் திருமணம் ஆகாதவராக இருந்தால் அதுக்கும் சில கேள்விகள் கேட்குறாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆம் இல்லைன்னு கொடுத்துருங்க. அதே போல் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அதுக்கும் சில கேள்விகள் கேட்குறாங்க. இதுக்குரிய சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஆதாரம் வச்சுருக்கீங்கன்னா அதை அட்டாச் பண்ணி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் எந்த இடத்தை சேர்ந்தவங்களோ அதை எழுதிக்கங்க. அடுத்து டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட சைனை விண்ணப்பதாரம் கையொப்பத்துக்கு மேலே போட்டுருங்க. அவ்வளோதான். இப்படி தான் ஃபில் பண்ணணும். தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க, தேவையான டாக்குமெண்ட்ஸை செல்ஃப் அட்டாஸ்டட் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா
நீங்கள் எந்த குழந்தைகள் மையத்தில் அப்ளிகேஷன் வாங்குனீங்களோ அங்கேயே போய் இந்த அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ஒப்புகை சீட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஒப்புகை சீட்டு வந்து கொடுப்பாங்க. அதை மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுதான் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அடையாளம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.